கிருஷ்ண மடத்துல பியூட்டி பார்க் இருக்கு. ஆனா இவ போற இடம் கன்னியாகுமரி. காலைல 9 மணிக்கு போயிட்டு ராவு 8 மணிக்கு தான் வரா. இந்த உண்மை தெரிஞ்சோன்னா தான் நான் அவள்கிட்ட இன்னும் அதிகமா சண்டை போட்டேன். வீட்டுல இருக்கும் போதெல்லாம் பாய்ஸ் கிட்ட தான் விடிய விடிய பேசுறா, ஆம்பளையாட்ட பேசுறா. இதை நான் ரொம்ப சண்டை போட்டேன், கண்டிச்சேன். இதை மீறியும் குழந்தைகளை உன் கூட வாழ பிடிக்கல, குழந்தைகளையும் நீனும் கூட்டிட்டு தனியா போயிடு, என்ன நிம்மதியா வாழ விடுன்னு சொன்னேன். நான் இதுக்கப்புறம் தான் அந்த பாய்ஸ் விடிய விடிய பேசினவன் நம்பரை எடுத்து நான் போன் பண்ணேன். அந்த டைம் சனிக்கிழமை நைட்டு தான் அவனுக்கு நான் கால் பண்ணேன். அவன் என் பொண்டாட்டியை அடிக்க கூடாது, துன்புறுத்த கூடாதுன்னு. என் பொண்டாட்டி அவன் சொல்றான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன்னு. அதனாலதான் எனக்கு சந்தேகம் அதிகமாயிடுச்சு. அவன் எனக்கு கொலை மிரட்டல் விடுறான், அவன் மட்டும் விடுறான்னு. என் பொண்டாட்டிட்ட நான் சொன்னேன், நான் அவன் கூட தான் இருப்பேன், நீ பிள்ளைய கூட்டிட்டு தனியா போ, இல்லைன்னா செத்து தொலைன்னு சொல்றா. நான் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய பாக்கிறதுக்கு அவ காலைல வேலைக்கு போயிட்டு நைட்ல ஹாஸ்பிட்டல்ல லேடிஸ் தான் தங்கணும்னு சொன்னாங்க. அதனால நைட்டு அவ இருக்கா, நான் காலமுறை பாப்பேன். அப்ப திடீர்னு நேத்து 3 போன் எடுத்துட்டு வந்துட்டா. அந்த 3 போனை நான் எடுத்து எனக்கு சந்தேகம்னு எடுத்துட்டு நான் வந்துட்டேன், வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி அவ்வளவு நாளா நான் கெஞ்சி கூத்தாடி என் கூட சேர மாட்டேன்னவ அந்த போனை மட்டும் கொடுத்தா நான் சேர்றேன், என்ன வேணா பண்றேன், உன் காலில் விழுவுறேன், அந்த போனை கொடுன்னு. அந்த போன்ல எனக்கு இவ்வளவு பெரிய ரிசீவ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த போனை நான் எடுத்து வந்ததுல இருந்து வெளியில 1000 பேர் என்ன கொலை மிரட்டல் விடுறான், அந்த போனை கொடுத்துருங்கன்னு. அந்த போனை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே அந்த சீக்ரெட், அவ்வளவு சீக்ரெட் இருக்கு. அந்த போன்ல வாய்ஸ் ரெக்கார்டு, கான்டாக்ட், அதுக்கப்புறம் லொகேஷன் ஷேர் பண்றது, போட்டோ, பல பெண்கள் எல்லாம் சின்ன வயசு பெண்கள் ஏகப்பட்ட பேர் அந்த போட்டோல இருக்கு. 20, 22 வயசு தான் இருக்கும். இவங்களுக்கு லீக் பண்றது, 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி கட் பண்றது ஏகப்பட்டது. அதுல ஃபுல்லா ஜென்ஸ் நம்பர் தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 400 நம்பர் கிட்ட இருக்கும். எல்லாவனும் நான் இந்த மாதிரி வந்துடுறேன் மேடம், எனக்கு போட்டோ சென்ட் பண்ணுங்க, அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் ப்ளே பண்றேன், அப்படி இப்படின்னு எல்லா ரெக்கார்டும் அதுல இருக்கு. அதனாலதான் அந்த பெரிய டீமா இருக்கு. என் பொண்டாட்டி எல்லாம் கன்னியாகுமரி போறாங்க. என் பொண்டாட்டி கூட இன்னும் ஒரு 4-5 பொண்ணுங்களும் போறாங்க, வெவ்வேறு ஊர்ல இருந்து வராங்க பாருக்கு. அது எனக்கு தெரியாது. அவ வீடியோ கால் பண்ணும்போதெல்லாம் அந்த மாதிரி உண்மையிலே நான் லேடிஸ் கூட தான் ஒர்க் பண்றேன்னு எனக்கு வீடியோ கால் நிறைய பண்றா. ஆனா இங்க இருந்து போகும்போது ஒரு ட்ரெஸ், அங்க இருக்கும்போது ஒரு ட்ரெஸ், மேக்கப் வேற லெவல்ல இருக்கு. எனக்கு சந்தேகம் அதிகமா தூண்டிச்சு. பொண்டாட்டி போயிட்டா, அவளை நான் காப்பாத்துறதுக்கு போராடுறேன். என் பிள்ளைங்க இருக்கு, என் பிள்ளைங்க என்னால வளர்க்க முடியாது. என் சைட்ல லேடிஸ், எங்க அம்மா யாருமே இல்லை. என் பொண்டாட்டி என் கூட இருக்கணும். நான் அதுக்காக தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அதுல இருந்து என் பொண்டாட்டி தவிர பல பெண்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்னா நான் இந்த ரிஷ்யூவே எடுத்திருக்கேன். என் சொந்த பொண்டாட்டியை நான் இந்த மாதிரி பேட்டி கொடுக்க மாட்டேன். அவ பண்ணிட்டா, நான் தெரிஞ்சுட்டு அவ கூட வாழணும், என் பிள்ளைங்களை காப்பாற்றணும். அதனாலதான் நான் இங்க பேட்டி கொடுக்க வந்திருக்கேன், எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். அடுத்த தலைமுறை இதே மாதிரி ஆகக்கூடாது. பாவப்பட்ட பெண்கள், பைசா இல்லாதவங்க பெண்களை வளைச்சி போடுறதில்ல, அது நடக்க கூடாதுன்னு நான் தீவிரமா இங்க எஸ்பி ஆபீஸுக்கு துணிஞ்சு வந்திருக்கேன். சொந்த பொண்டாட்டி மேல எவனும் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தான், நான் வந்திருக்கேன்.